ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுங்கிறது ஏதோ ஒரு ஆர்டர் இல்லை கமாண்ட் வந்து நாம கொடுக்குறோம் ப்ராசஸருக்கு. எது மூலமானா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமா. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமா நம்ம என்ன பண்றோம், ப்ராசஸருக்கு ஒரு ஆர்டரோ ஒரு கமாண்டையும் பாஸ் பண்றதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லா கமாண்டையும் நம்ம என்ன சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லலாம். இந்த நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்ததை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் சேர்ந்ததை தான் என்ன சொல்லலாம்னா ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லணும்னா என்ன பண்ணணும். இப்போ செகண்ட் பார்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ அடுத்தது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. ரெண்டாவது பார்ட் என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வச்சிருக்கோம். அப்போ டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி டேட்டாவாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்ரஸ். அப்போ அட்ரஸ் என்ன பண்ணுவோம், எங்கே அந்த டேட்டா இருக்குது. ஒன்று நம்ம டேட்டாவை டைரெக்டாக பைனரியாக கொடுத்துருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த டேட்டா எங்கே இருக்குன்றது அட்ரஸை கொடுத்துருப்போம். மொத்தம் ரெண்டே பார்ட் தான். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும், அதுக்கு பேர் ஆப்கோட். ரெண்டாவது பார்ட்டு டேட்டா, பைனரி நம்பராக இருக்கலாம், இல்லை அந்த பைனரி நம்பர் எங்கே இருக்குதுன்ற அட்ரஸாக இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பார்ட் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ரெண்டு பார்ட் சேர்ந்தது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லலாம்னா ஆப்கோட், செகண்ட் பார்ட் என்ன சொல்லலாம்னா ஆப்ரெண்ட். ஸோ இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதை பொறுத்து தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போது இந்த நம்பர் ஆஃப் பைட்டை வச்சு மூணாக பிரிக்கிறாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை டபுள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ட்ரிபிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி மூணாக பிரிக்கிறாங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் பைட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கோடா இருக்கலாம். செகண்ட் பைட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 LSBயோட 16 பிட் நம்பரோட 8 LSBயா இருக்கலாம், இல்லைன்னா 16 பிட் நம்பரோட 8 MSBயா இருக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் பைட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பைட் ஆப்கோட், செகண்ட் பைட் வந்து பார்த்தீங்கன்னா LSB ஆஃப் 16 பிட் டேட்டா இல்லைன்னா அட்ரஸ். அதே மாதிரி தேர்ட் பைட் பார்த்தீங்கன்னா 8 MSBs ஆஃப் 16 பிட் டேட்டா ஆர் அட்ரஸ், இந்த மாதிரி இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இல்லை 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ரெண்டே கொடுக்கல, வெறும் ஆப்கோடு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இதையெல்லாம் சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா வெறும் ஆப்கோட் மட்டும்தான் இருக்கும். இப்போ எண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன இருக்கும், வெறும் ஆப்கோடு தான் இருக்கும், ஆப்ரெண்டே இருக்காது. அந்த மாதிரி வெறும் ஆப்கோட் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இதில் ஆப்கோட் இருக்கும், ஒரு 8 பிட் பைனரி நம்பர் இல்லை ஒரு 8 பிட் அட்ரஸ் இல்லை ஒரு ஐஓ போர்ட்டோட டேட்டா ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு ஆப்கோட் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 8 பிட் டேட்டா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 பைட் இல்லை டபுள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் 3 இல்லைன்னா ட்ரிபிள் பிட் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதில் 16 பிட் நம்பர் வந்து ஆப்ரண்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 16 பிட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை 16 பிட் அட்ரஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ட்ரிபிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தாங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரெண்டு பார்ட்டாக கூட பிரிச்சிருக்கலாம். ஒரு பார்ட்டை வந்து ஆப்கோடாகவும், ரெண்டாவது பார்ட்டை வந்து ஒரு 8 LSBயோட டேட்டாவும், அடுத்தது 8 வந்து MSB டேட்டாவும் கொடுத்துருக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஜென்ரல் ஃபார்ம். சரி, இந்த மூணு டைப்பை 5 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை கிளாஸிஃபை பண்றாங்க. என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பூலியன் வேரியபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. 5ஆ கிளாஸிஃபை பண்றாங்க. சரி, வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை சோர்ஸ் ஆப்ரண்ட்ல இருந்து டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, டேட்டாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டாவை சோர்ஸ் ஆப்ரண்ட்ல இருந்து டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், லோட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கலாம், இல்லை டேட்டாவை அவுட்புட்டாக வாங்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு பண்ணலாம்.
ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஏ கமா ஆர்என். ஆர்என்ங்கிறது ரெஜிஸ்டர். அந்த எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0லேருந்து 7 வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 8 ரெஜிஸ்டர் இருக்குது 0லேருந்து 7 வரைக்கும். ஸோ அப்போ R0, R1, R2 அப் டு R7 வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் அங்கே கொடுக்குறீங்களோ அந்த ரெஜிஸ்டர் இருக்கிற டேட்டாவை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணிடும். அதுதான் மூவ் ஏ கமா ஆர்என். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மூவ் எக்ஸ் ஏ கமா அட் டிபிடிஆர். அட் டிபிடிஆர் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவலாக ஜென்ரலாகவே நீங்கள் மூவ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டேட்டாவெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் மெமரிலேருந்து கொண்டு வர போகிறோம்னு அர்த்தம். இதே நீங்கள் மூவ் மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா டேட்டா வந்து நம்ம இன்டர்னல் மெமரிலேருந்து எடுக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அப்போது அந்த அட் டிபிடிஆரில் என்ன இருக்கும்னா எக்ஸ்டர்னல் மெமரி, அதாவது இந்த டேட்டா வந்து எந்த எக்ஸ்டர்னல் மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த அட்ரஸ் இருக்கும். அங்கே இருக்கிற டேட்டாவை நீங்கள் அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் மூவ் ஏ கமா டைரக்ட். டைரக்ட்னா நீங்கள் அட்ரஸே கொடுக்காம ஒரு டேட்டாவை கொடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த டேட்டா டைரக்டாக அக்யூமுலேட்டருக்கு போயிடும். அதுதான் மூவ் ஏ கமா டைரக்ட். நெக்ஸ்ட் மூவ் ஏ கமா அட் ஆர்ஐ. இந்த இடத்துல ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவ் ஏ கமா ஆர்என் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டரில் டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே அந்த ரெஜிஸ்டரில் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அப்போது அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் மூவ் ஏ கமா ஹேஷ் டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா டேட்டா கொடுப்பீங்க. அந்த டேட்டா வந்து அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். இதில் மூணாவதுல இருக்கிறதுக்கும் அஞ்சாவதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஏ கமா டைரக்ட்ங்கிறது நம்ம இன்டர்னல் ரேமோட அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து அக்யூமுலேட்டருக்கு போயிடும். ஆனால் இங்கே ஆஷ் டேட்டான்றது வந்து டைரெக்டாகவே நம்ம டேட்டாவை கொடுத்துருவோம். அந்த டேட்டா தான் அக்யூமுலேட்டருக்கு போகும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும். அரித்மெட்டிக்னால என்ன, ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவிஷன் பண்ணுறது. இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் ஏ கமா R1. அதாவது R1ல இருக்கிற கண்டென்ட்டும் அக்யூமுலேட்டரில் இருக்க கண்டென்ட்டும் ஆட் பண்ணி ரிசல்ட் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் 2ங்கிறது டேட்டா. அந்த 2ங்கிற டேட்டாவை அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவோட ஆட் பண்ணணும். கேரி வந்ததுன்னா கேரியை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சப் ஆஃப் ஏ கமா R2. R2ல என்ன டேட்டா இருக்கோ அதையும் ஏல இருக்கிற டேட்டா 8 பிட் டேட்டாவையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி ரிசல்ட் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிடணும். சப் பின்னா அதே தான். R2ல இருக்கிற டேட்டாவையும் அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது பாரோ வந்ததுன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் INCA அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அக்யூமுலேட்டர். அக்யூமுலேட்டரில் என்ன டேட்டா இருக்கோ அதை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். DECங்கிறது 1 டிக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் மல் A கமா B. இந்த இடத்துல ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஏன்றது ஒரு 8 பிட் டேட்டா, பிங்கிறது ஒரு 8 பிட் டேட்டா. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 பிட் கிடைக்கும். அப்போ ஏல வந்து LSBயையும் பியில் வந்து MSBயையும் ஸ்டோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் டிவிஷன் ஆப்ரேஷனுக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் DPTR விச் மீன்ஸ் தட் இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டர். அடுத்தது DAA அப்படின்னா டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட் எக்ஸ்ஆர் அந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ANL ஏ கமா RN அப்படின்னா RN ரெஜிஸ்டர், அதாவது என் வந்து 0லேருந்து 7 வரைக்கும் வேரி ஆகலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ R0, R1, R2 ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் இருக்கிற கண்டென்ட்டையும் அண்ட் அக்யூமுலேட்டரில் இருக்கிற கண்டென்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், லாஜிக்கல் அண்ட் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி லாஜிக்கல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா RN ரெஜிஸ்டருக்கும் ஏக்கும் அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும், RN ரெஜிஸ்டருக்கும் ஏக்கும் அப்ளை பண்ணி ரிசல்ட்டை அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு CLR ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்க டேட்டாவை கிளியர் பண்ணிடணும். CPL கொடுத்தாங்கன்னா என்ன டேட்டா அக்யூமுலேட்டரில் கொடுத்துருக்காங்களோ 8 பிட் டேட்டா அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு ரிசல்ட்டை அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணலாம். என்னென்னா பிரான்ச்சும் பண்ணலாம், லூப்பிங்கும் பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரெண்டாக பிரிக்கிறாங்க, கண்டிஷனல் அன்கண்டிஷனல் ஜம்ப் அப்படின்ட்டு, இல்லைனா லூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டிஷனல் ஜம்ப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஜம்ப்ல என்ன இருக்குன்னா ஜேசினா என்னன்னா ஜம்ப் இஃப் கேரி ஈக்குவல் டு 1. இப்போ கேரி வந்து ஈக்குவல் டு 1 இருக்கு, அதாவது கேரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 1ன்னு வந்திருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். சப்போஸ் JNC இருந்துச்சுன்னா ஜம்ப் இஃப் கேரி இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இஃப் நாட் கேரி வரலன்னா ஜம்ப் பண்ணணும்.
ஜேபினா என்ன? இஃப் பிட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜம்ப், இஃப் பிட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா ஜம்ப் பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுதான் வந்து ஜேஎன்பி, ஜம்ப் இஃப் பிட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, சாரி நாட் ஈக்குவல் டு ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஜேபிசி, ஜம்ப் இஃப் பிட் ஈக்குவல் டு ஒன் அண்ட் கிளியர் பிட், பிட்டும் ஒன்றா இருக்கணும், பிட்டை கிளியரும் பண்ணால் ஜம்ப் பண்ணுங்க. சப்போஸ் வெறும் ஜேஇசட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஜம்ப் இஃப் அக்யூமுலேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜேஎன்செட்னா ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தென் என்செட். டிஜேஎன்செட்னா டெக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அது டிஜேஎன்செட். இது எல்லாமே கண்டிஷனல் ஜம்ப். அப்போ அன்கண்டிஷனல் ஜம்ப் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான், ஒன்று எஸ்ஜேஎம்பி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜேஎம்பி, அதாவது ஷார்ட் ஜம்ப், லாங் ஜம்ப். ஷார்ட் ஜம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ்க்குள்ளவே இன்டர்னலாகவே போறீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஷார்ட் ஜம்ப்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னலாக போறீங்க அப்படின்னும் போது அதை லாங் ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் வேரியபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா சிஎல்ஆர்சி, அதாவது கேரி பிட்டை மட்டும், கேரி ஃபிளாகை மட்டும் கிளியர் பண்ணுறது சிஎல்ஆர்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர் பிட், அப்போ வந்து 8 பிட் டேட்டாவில் ஒரு பிட் பொசிஷன் கொடுப்பாங்க, அந்த பொசிஷனை மட்டும் கிளியர் பண்ணுறது சிஎல்ஆர் பிட். இதே மாதிரி தான் செட் சி, செட் சினா கேரி பிட் மட்டும் செட் பண்ணுறது செட் சி. செட் பி பிட்னா ஒரு பர்டிகுலர் பிட்டை மட்டும் நீங்கள் செட் பண்ணுறது செட் பி. காம்ப்ளிமெண்ட் ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டர் என்ன R0 R1 R2 என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறது தான் சிபிஎல் ஆர்ஐ. அதே மாதிரி AND லாஜிக் ஆர் லாஜிக், அதாவது சியும் ஒரு பிட் பொசிஷனும் கொடுப்பாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பொசிஷனை மட்டும் ஆட் பண்ணணும், ஆர் பண்ணணும். எல்லாமே பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பொசிஷனை மட்டும். அதே மாதிரி அந்த ஸ்பெசிஃபைட் பிட்டை மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு மூவ் சி கமா பிட். Thank you all for watching this lecture series. Thank you.